Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல 5 இயர்ஸ் லாக்கு அட்மிஷன் போட்டுருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் ஆகி அட்மிஷன் போட்டீங்கன்னா அந்த காலேஜ்ல என்னென்ன மாதிரியான சலுகைகள் தருவாங்க? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல SC ST கேட்டகரியில இருக்கீங்களா? அப்படி இல்லைனா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேட்டகரியில இருக்கீங்களா? அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ்லாம் வந்து அவங்க வைவே பண்ணி தராங்கன்றதையும் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான கேட்டகரிக்கு என்னென்ன மாதிரியான ஃபெலோஷிப் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றின கமெண்ட் வந்து நிறையவே வந்திருந்தது, அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது இல்லைன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. ஸ்பெஷல் ஃபீஸ் மட்டும் அட்மிஷன் அப்போ பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் வந்து SC ST கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை, ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸும் கிடையாது, ஸ்பெஷல் ஃபீஸுமே கிடையாது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் SC ST கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அட்மிஷன் அப்போ. அதே போல் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்கன்னா அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி கிட்ட வந்து சைன் வாங்கி நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து அட்மிஷன் அப்போ சப்மிட் பண்ணணும். அதே போல் வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இந்த சலுகையை பெறுறீங்கன்னா அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்மிஷன். இது எல்லாமே சப்மிட் பண்ணும்போது இதுக்கான சலுகைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கலாம். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா டியூஷன் ஃபீஸ் ஸ்பெஷல் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. இதுவே வந்துட்டு SC ST கேட்டகரி அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை, ஸ்பெஷல் ஃபீஸ் மட்டும் அட்மிஷன் அப்போ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப்பை வந்து பார்க்கலாம். என்னென்ன ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு SC ST ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு BC MPC ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் ஃபார் த வாட்ஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்களுக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் லோன் டு த SC ST ஸ்டூடெண்ட் ப்ரொவைட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஜுகேஷன் லோனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறம் மூவலூர் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் மூலயமாவும் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் தாராளமாக பெற்றுக்கலாம். இந்த பெனிஃபிட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபெலோஷிப் ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பெர் இயருக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் எவ்வளோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் ஃபஸ்ட் இயருக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 87,635 ருபீஸ் இருக்கும். என்னென்ன டியூஷன் ஃபீஸ் அட்மிஷன் ஃபீஸ் இதில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இதை இந்தியாவாக இருக்கும்பொழுது இந்த ஃபீஸ் வந்து 87,635 ருபீஸ் வந்து பர் இயருக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியாவாக இருக்கீங்க NRIயாக இருக்கீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை கிளியராகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் ஃபீஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையுமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நோட்டாக வந்து கொடுத்துருக்குது என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.